பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் பெற்றதை உங்களுக்கு கொடுக்குறேன் சீரியஸோட ஃபர்ஸ்ட் சீரியஸ் இது. இந்த சீரியஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெரும்பாலான நபர்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெளிநாட்டு கடவுளை கும்புற ஒரு மதமாக இருக்குது, இது இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிறைய இடத்துல இதோட புரிதல் இல்லை. கிறிஸ்தவம் எங்கே தோன்றுச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற புரிதல் இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நமக்கு முடியவே மாட்டேங்குது இல்லையா? அதனால் இனிமே என் கூட கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்தவத்தோட கோட்பாடுகள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதில் இன்றைய நாளுக்குரிய ஃபர்ஸ்ட் சீரியஸ், இந்தியாவில் கிறிஸ்தவம் அறிமுகமான விதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவம் இந்தியாவில் தோன்றலை. கிறிஸ்தவம் இந்தியாவில் கிபி 52ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, நம்மளோட அப்போஸ்தலராகிய தோமா. அப்போஸ்தலர் தோமா அவர்கள் மத்திய கிழக்கில் இருந்து கப்பல் பயணம் வழியாக கேரளாவில் இருக்கிற மலபார் அப்படிங்கிற கடற்கரையில் இறங்குறாரு. அங்கே தான் அவரோட போதனைகள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அவரோட போதனைகள் வழியாக உருவான விசுவாசிகள் சிரியன் கிறிஸ்தவர்கள் அல்லது நஸ்ரானி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. நஸ்ரானி அப்படிங்கிற வார்த்தை நஸ்ரேனை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் கொள்ளதான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய தோமா கேரளாவில் ஏறத்தாழ 7க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கிபி 69ஆம் ஆண்டு மயிலாப்பூர், அதாவது தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் குடியேறிக்கிறாரு. அங்கே ஒரு மலையில் ஜெபம் பண்ணும்போது ஈட்டியால் குத்தப்பட்டு அவரோட மரணம் நிகழ்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகள் அப்போஸ்தலனாகிய தோமாவனால் உருவாக்கப்பட்ட சபைகளும் விசுவாசிகளும் அப்படின்னு குறிப்பிட்ட அளவில் இருந்த கிறிஸ்தவம் 15ஆவது நூற்றாண்டோட பிற்பகுதியில் நிறைய மாற்றங்கள் காணுது. 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களோட வருகையால் கிறிஸ்தவம் விரிவடைஞ்சிருக்குது. அதில் பிரான்சிஸ் சேவியர் மாதிரியான புகழ்பெற்ற போர்ச்சுகீசிய சமய பரப்புரையாளர்களால் 15ஆவது நூற்றாண்டோட பிற்பகுதியிலிருந்து 16ஆவது நூற்றாண்டோட முற்பகுதி வரைக்கும் கத்தோலிக்கம் அதிகமாக உருவாகிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 18ஆவது நூற்றாண்டு மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ், டச்சு மற்றும் ஜெர்மானிய மத போதகர்களால் பைபிளை உள்ளூர் மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதற்கு பிற்பாடு உருவானது தான் புரோட்டஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவுகளாக இருக்குது. இதுக்கப்புறமா மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கிறிஸ்தவம் தோன்றலை அப்படின்னாலும் இன்றைய நாட்களோட நிலவரப்படி கிறிஸ்தவம் இந்தியாவில் பெரிய மதங்களில் 3வது இடத்தை வகிக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் முக்கியமாக என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சான்றிதழ்கள் பெறப்பட்டவங்களோட கணக்கெடுப்பின்படியாக மட்டும்தான் கிறிஸ்தவம் 3வது பெரிய மதமாக இருக்குது. ஆனால் நமக்கே தெரியும், நம்மளில் இருக்கிற பலருமே கிறிஸ்தவர் அப்படிங்கிற சான்றிதழ்கள் வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ நிறைய பேர் மற்ற மதங்களில் இருந்துமே கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிறிஸ்தவம் மிகப்பெரியதில் 3வது இடம் அப்படிங்கிறத விட கணக்கெடுப்புக்கு உட்படாத நிறைய ஜனங்கள் இருக்கிறதுனால மேபி அது ஃபஸ்ட்டு இடமா கூட நமக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ரெக்கார்ட். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இத்தனை கோடி ஜனங்கள்லையும் நம்மளை அழைச்சி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கிறிஸ்தவத்துக்குள்ளே அவரோட வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்துகிறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெஷலான பர்சன்ஸ் இல்லை. இதுக்கப்புறமா நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நிறைய வெளியே சுவிசேஷங்கள் சொல்லும்போது நம்மக்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி இந்தியாவில் கிறிஸ்தவம் தோன்றலை அப்படிங்கிறத ரொம்ப முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சொல்லலாமே, இந்தியாவில் கிறிஸ்தவம் தோன்றலையே தவிர பிறப்பிலிருந்தே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப தைரியமாக நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம். நமக்கு கிடைச்ச பாக்கியம் மற்றவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். கிறிஸ்தவத்தோட அறிமுகம் இந்தியாவில் இதுதான். இதுக்கு மேலேயும் இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் சிசி. ஸ்டே டியூன். காட் பிளஸ் யூ.